என்கிட்ட பேசுகிற நிறைய பேர், ஏன் உங்களுக்கும் கூட அந்த டவுட் இருக்கலாம், வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலைகளில் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் நெகட்டிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய அத்தனை விஷயங்களும், அது வேலையாகட்டும் இல்லைன்னா பர்சனல் விஷயங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே நெகட்டிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி பாசிட்டிவாக செயல்படுறது, எப்படி அந்த கடினமான சூழ்நிலையை கடந்து வெளியேறுவது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய டவுட்டாக இருந்தது. அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவான விஷயங்களை நம்ம நினைக்கணும், பாசிட்டிவாக நம்ம செயல்படணும், அதனால் நமக்கு வாழ்க்கையில் பாசிட்டிவே நடக்கும் அப்படிங்கிற சிந்தனையோடு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதை பற்றி நான் சமீபத்தில் வீடியோ போட்டிருந்தேன், நல்ல வரவேற்பும் அது பெற்று இருக்குது. நிறைய பேர் அதற்கு பாராட்டும் தெரிவித்திருந்தீங்க. அதற்கெல்லாம் மனமார்ந்த நன்றிகள். இப்போது அந்த பாசிட்டிவ் திங்கிங்லேயே நிறைய கேள்விகள் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தாங்க, இவன் வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தாங்க. அதாவது எப்படி இப்போ பாசிட்டிவ் திங்கிங் நீங்கள் சொல்லிட்டீங்க, இதை இப்படி நம்ம கடந்து செல்லணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மேம்போக்காக சொல்லிட்டீங்க. ஆனால் எப்படி சார், நெகட்டிவான சூழ்நிலைகள் இருக்குது, நெகட்டிவாக என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நெகட்டிவாக இருக்கிறாங்க, என்னுடைய உத்தியோக ஸ்தலம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே எனக்கு நெகட்டிவ் தர மாதிரி என்னை தரம் தாழ்த்தி பேசக்கூடிய மேலதிகாரிகளும், என்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க உனக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஆட்களும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் போகிற வேலை திடீர்னு ஏதோ ஒன்று நினச்சி போவோம், ஆனால் அந்த இடத்துல ஏதோ தவறுதலாக நெகட்டிவாக ஒரு சம்பவம் நடந்துடும். அந்த மாதிரிலாம் இருக்கிற நேரத்தில் நம்ம பாசிட்டிவாக இருந்தாலும் இதையெல்லாம் நம்ம கடந்து செல்லும் போது நம்ம நெகட்டிவாக தானே சார் ஆகிடுறோம். அந்த மாதிரி அந்த நெகட்டிவாக ஆகக்கூடிய சூழ்நிலையில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் யூஸ்வலாக இந்த மாதிரி சூழ்நிலைகள் யாருக்குமே, அதாவது வாழ்க்கை என்பது உங்களுக்கு என்ன நேர்கிறது என்பதல்ல, உங்களுக்கு என்ன நேர்கிறதோ அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதுவே வாழ்க்கை. இப்போ பாசிட்டிவிட்டி பற்றி நம்ம லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் பேசுனது, இதை எப்படி எதிர்கொள்கிறீங்க, பயத்தை எப்படி எதிர்கொள்கிறீங்க, கவலையை எப்படி எதிர்கொள்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேசணும். இப்போ கடினமான சூழ்நிலை, இந்த நெகட்டிவிட்டியே இருக்குது. இப்போ என்கிட்ட என்னுடைய பொருளாதார சூழ்நிலை சரியில்லை, என்னுடைய பொருளாதார சூழ்நிலையில் ரொம்ப மந்தமாக இருக்குது, ஆனால் எதிர்கொள்ள வேண்டிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. இதை பற்றியே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஏன்னா நம்ம நிறைய டவுன் ஆகிறது இந்த ஃபினான்ஷியல் கண்டிஷன் ரொம்ப மந்தமாக இருக்கும் போது, அதாவது சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படும் போது, அப்போ நமக்கு கழுத்தில் இருக்கிற கடன்கள் இருக்கும் போது, அப்போ இந்த சூழ்நிலை எப்படி கடந்து செல்வது, இது மனிதனால் முடியக்கூடிய காரியமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது இல்லை வந்தபோது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது. அதைத்தான் மற்றவங்களுக்கு நான் சொல்லித்தரும் போதும் என்கிட்ட அவங்க ஃபோனில் கன்சல்டேஷன் பேசுகிறாங்கனாலும் சரி, ஆர் அதர்வைஸாக ஒரு நார்மல் நம்மளுடைய மீட்டிங்லேயும் சரி, கிளாஸஸ்லேயும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் அனுபவித்து உணர்ந்த இல்லை எனக்கு கை கொடுத்த ஒரு விஷயத்த சொல்லுவேன். அதாவது இந்த சூழ்நிலைகள் மனிதனான நம்மால் கடந்து செல்ல முடியாத ஒரு விஷயம், இல்லை மனிதனான நம்மால் இதை நம்ம சால்வ் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு நமக்கு படுது அப்படின்னா, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் தீர்வுகள் இல்லாத விஷயமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை நாளைக்கு சரியாயிட போகிறது கிடையாது. இப்போ எல்லாருமே என்ன நினைப்போம், ஈர்ப்பு விதி பயன்படுத்தி ஒரு வாரத்துக்குள்ளே இப்போ ஒரு 10 நாளில் ஒரு கடன் செட்டில் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஈர்ப்பு விதி பயன்படுத்தி அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன் இதெல்லாம் பண்ணோம்னா 10 நாளுக்குள்ள ஒரு வாரத்தில் பணம் வர மாதிரி நம்மளால் செஞ்சிட முடியும். இப்படி தான் நிறைய பேருனுடைய சிந்தனை இருந்தது. என்கிட்ட பேசுகிறவங்க அப்படி தான் பேசுனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது அப்படி இல்லை. இப்படி சொல்லும்போது நிறைய பேருக்கு என் மேலே கோவம் வரும், இல்லை ஈவன் இதை பற்றி கோச் பண்ணுறவங்க கூட கோவம் வரும். நிச்சயமாக அஃபர்மேஷன் வேலை செய்யும், விஷுவலைசேஷன் வேலை செய்யும், ப்ரொவைடட் அதற்கேற்ற சூழ்நிலை மனம் அதற்கேற்ற மாதிரி இருக்குது அப்படின்னா தான். இப்போ நம்ம ஒரு விதையை போடுறோம், அந்த விதையை கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு பாறையில் போடுறோம், இல்லை வளமில்லாத மண்ணில் போடுறோம்னா அங்கே விளையுமா? நிச்சயமாக விளையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நல்லா பதப்படுத்தப்பட்ட மண் இருக்குது, அங்கே வளம் நிறைந்த மண் நமக்கு தெரியுது. அந்த இடத்துல அதை நல்லா சுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி, ஏன் இந்த விதையெல்லாம் போடும்போது இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் விதையை போட்டு குளிச்சு மூடி அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறோம், தண்ணி எடுத்து
அதில் ஊற்றி அதை நர்ச்சர் பண்ணுறோம், அதை பராமரிக்கிறோம். இப்போ இத்தனையும் செய்யும் போது மட்டும்தான் நமக்கு வந்துட்டு என்ன ஆகும், அது அந்த செடி வளரும். அதே மாதிரி தான் நம் மனதில் நம்ம ஒரு விஷயத்தை விதைத்து வைத்திருக்கிறோம். ஓகே, இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம மனம் வந்துட்டு களங்கம் இல்லாமல் நம்ம மனம் வந்துட்டு அதற்கேற்ற ஒரு தயார் நிலையில் அதை வளர்த்தெடுக்கும், ஒரு தயார் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு தயார் நிலையில் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ 10 நாளில் ஒரு கடனை அடைக்கணும், ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே நான் விஷுவலைஸ் பண்ணுவேன் அப்படின்னா மனம் ஃபுல்லாக எந்நேரமும் ஏதாவது ஒரு பதைப்போட எந்நேரமும் ஏதாவது ஒன்று அதை பினாத்திக்கிட்டே இருக்குதுன்னா நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ மனதை முதலில் அமைதிப்படுத்த வேண்டும். இந்த மனதை அமைதிப்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும்? மனதை அமைதிப்படுத்தணும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி இல்லை. அவங்களையும் நம்ப முடியும். சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நமக்கு நெகட்டிவாக பேசிகிட்டே இருப்பாங்க. ஏன் தான் கடன் வாங்கி வச்சிருக்கிறியோ, ஏன் தான் இப்படி இருக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இல்லைனா பேசாமையே இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக இது இப்படியே போய்கிட்டே இருக்கும். சரி, இங்கே தான் எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உத்தியோகஸ்தலத்துக்கு அலுவலகத்துக்கோ எதுக்கோ போனோம் அப்படின்னோம்னா அங்கே 1008 பிரச்சனை. கரெக்டாக டார்கெட் முடிக்கலை, இல்லை டாஸ்க்கு முடிக்கலை இப்படின்னு சொல்லிட்டு 1008 பிரச்சனை. அப்போ இது சில பிரச்சனைகளை அந்த லெவலில் போயிட்டு தான் நம்மளால் தீர்க்க முடியும். இதை தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்னென்னு சொன்னார், ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வை அதே நிலையில் நின்று கொண்டு தேடினால் கிடைக்காது, அதே நிலையில் நின்று கொண்டு கவனித்தால் நிச்சயமாக அதற்கான தீர்வு கிடைக்காது. அப்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு எந்த லெவலில் இருக்கோ அங்கே தான் போகணும். அப்போ அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன், மனித நிலையில் இதை மாற்ற முடியாத ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்கான தீர்வு எங்கே இருக்கும்? இறை சக்தி கிட்டே இருக்கும், இறைநிலை கிட்டே இருக்கும், பிரபஞ்சத்துக்கிட்டே இருக்கும். பிரபஞ்சம் நான் சொல்கிற இடத்துல நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்து பேரை போட்டுக்கலாம், இறைநிலைன்னு போட்டுக்கலாம், அருட்பேராற்றல்னு போட்டுக்கலாம், இறை பேராற்றல்னு போட்டுக்கலாம், ஈஷோன்னு போட்டுக்கலாம், ஈசன்னு போட்டுக்கலாம், அல்லான்னு போட்டுக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த நிலையில் தான் அது சால்வ் பண்ண முடியும். அப்போ அந்த நிலையில் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நிறைய பேர் அது தெரியாமவே இங்கேயே நம்மளால் மனம் வலிமை வாய்ந்தது. இது நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். மனதில் வளம் வேண்டும். அப்போ அந்த மனதிற்கான வளம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இறை பேராற்றலோடு நம்மளுடைய உறவாடுதலில் தான் இருக்கும். அப்போது நம்மால் முடியாத காரியத்தை இறை நடத்தி தரும். இது எல்லா மத புத்தகத்திலையும் சமய புத்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா சமய பற்றி பேசக்கூடிய அத்தனை பேருக்கும் இதை சொல்லியிருப்பாங்க. நம்மால் முடியாத விஷயத்தை தெய்வம் நடத்தி தரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுடைய ரிலையன்ஸை நம்ம எதை ரிலை பண்ணியிருக்கிறோமோ அதை எங்கே போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவைன் கிட்ட. அப்போது இப்படி ஒரு தீர்வு எனக்கு வேண்டும், இந்த மாதிரி வாழ்க்கையில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இதற்கான தீர்வு எனக்கு வேண்டும், அந்த தீர்வானது உன்னால் மட்டும்தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைகிறது. சரணடைஞ்சிட்டு அப்படியே விட்டுடணுமா? ஏன்னா சரணாகதி தத்துவம் சரணாகதி அப்படிங்கிறது இறையே உன்னிடம் நான் என்னை ஒப்படைத்து விட்டேன், இனி நீ நடத்துவது அப்படிங்கிறது ஒரு சைடு. இப்போது நீ நடத்துவதுன்னு சொல்லிட்டு நம்மளால் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அப்போ இறை உங்களுக்கு வழி நடத்துதலை எப்படி உள்ளுணர்வாக வழி நடத்தும். நீ இப்படி செய்ப்பா, அப்படி செய்ப்பா. அப்போ அதை புரிந்து கொள்ள மனோநிலை இருக்கணும் இல்லையா? அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இறையிடம் முதலில் சரணடைந்து விட்டு இந்த விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரிஞ்சாலும் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் இருக்குது, இந்த கஷ்டத்தை அந்த கஷ்டமான சூழ்நிலை இருக்குது என்பதை ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். இதற்கு முந்தைய ஒரு வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அக்செப்ட் யுவர் செல்ஃப் ஆஸ் யுவர்ன்ற மாதிரி அக்செப்ட் ஃபேக்ட்ஸ் ஆஸ் இட் இஸ். அடுத்தது தான் அக்செப்ட் ஃபேக்ட்ஸ் ஆஸ் இட் இஸ். இதுதான் இப்போ இந்த நிலை இப்படி தான் இருக்குது, இந்த க்ஷணத்தில் இந்த நிலை இப்படி தான் இருக்குது, இதை கடந்து செல்ல முடியவே முடியாது இப்போதைக்கு இந்த க்ஷணத்தில், அடுத்த 1 மணி நேரத்தில், அடுத்த 2 மணி நேரத்தில். ஆனால் அது இருக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கான வழிவகுக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன? இதை நான் புரிஞ்சுக்கிறேன், இதில் என்னுடைய தவறுகள் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், இல்லைன்னா இது எனக்கு நேர்ந்திருக்குதுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போது இது மாதிரி இனிமேல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இறையே உன்னிடம் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை இறையிடம் விட்டு கொடுப்பது. விட்டு கொடுத்த பின்பு மனதை திறந்த நிலையில் வைப்பது. மனதை ஓப்பன் மைண்டட்னஸ்ஸாக என்ன
இந்த இறைப்பேராற்றல் எப்படி வேணாலும் வழி நடத்தும். திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு இந்தாப்பா நீ ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த காசு அதை வந்து வட்டியோடு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் எல்லாம் பணம் ரிலேட்டடாக பேசினாலுமே இது எல்லா சூழ்நிலைக்கும் தகுந்தபடி வரும். இதே வந்துட்டு ஒரு உறவு சூழ்நிலைக்கு வருதுன்னு வச்சுக்கிங்களேன். உறவு சூழ்நிலை ஏதோ ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதை நான் வந்து ஒப்படைக்கும் போது அந்த உறவு உங்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த உறவு அவங்களுடைய மனநிலை மாறும். இல்லை அந்த மனநிலையை மாற்றக்கூடிய வல்லமை படைத்த யாரோ ஒருத்தர் அவங்க கூட பேசுவாங்க, இல்லை உங்கள் கூட பேசுவாங்க. இந்த பிணக்குகளை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறைகளை வந்து சொல்லுவாங்க. அப்போ இத்தனையும் இருக்கும் போது அப்படி அதை ஒப்படைச்சிட்டு அந்த ஓப்பன் மைண்டட்னஸோடு இருக்கும் போது என்ன நடக்குதோ, என்ன வழிநடத்துதல் சொல்லுதோ. இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு ஜாபில் இருக்கீங்க. அப்போ இந்த ஜாபில் வந்துட்டு இருக்கும்போது எப்படி சார் பணத்துக்கான சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கலாம். அப்போ திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர், ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்சென்டிவ் தரக்கூடிய ஒரு ஆஃபர் கிடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு சைடு ஜாப் மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கலாம். இல்லை நான் வந்துட்டு ஃபுல் டைம் ஜாபில் இருக்கேன், என்னால் சைட் ஜாபை வந்து எடுக்க முடியாது. அன்லஸ் ஆர் அதர்வைஸ் உங்கள் கம்பெனியினுடைய நான் டிஸ்க்ளோஷர், அதாவது நான் காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்டில் வந்துட்டு இல்லாதபடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை எடுத்து செய்யலாம். ஸோ இந்த மாதிரி பல வழிகளில் வந்துட்டு உங்களை வழி நடத்தும். இந்த வழி நடத்துதலை புரிந்து கொள்ள அந்த ஓப்பன் மைண்டான ஸ்பேஸ் இருக்கணும். அந்த மனதை வந்துட்டு நம்ம திறந்து வைத்திருக்க வேண்டும், அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அடுத்தது முழு நம்பிக்கை. இறைப்பேராற்றல் என்னை இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கும், என்னை எப்போதும் தாயன்போடு வழிநடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. எல்லா இடத்துலையும் என்னை வந்து பிரபஞ்சம் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது, இறையானது தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது, இறையானது என்னை வழிநடத்துகிறது, இறையானது நிச்சயம் இதற்கான தீர்வை கொடுக்கும் அப்படி முழு நம்பிக்கை. நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வைக்கல? சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் மேலே வைக்கல. நீங்கள் யார் மேலே எது மேலே நம்பிக்கை வைக்கல? உங்களுடைய சூழ்நிலைகள் மேலே நம்பிக்கை வைக்கல. உங்களிடம் இருப்பது இப்போ வந்துட்டு கொஞ்சமாக தான் இருக்கலாம், அதோட 10 மடங்கு வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படலாம். உங்களுக்கு தேவையான பணமோ இல்லை ஏதோ ஒன்று. ஆனால் இருப்பது என்பது நீங்கள் அதை பற்றி இல்லாததை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதாவது இருப்பு இதில் அதை தான் சொல்கிறோம், இல்லாததை பற்றி கவலைப்படாதீங்க, லேக் மென்டாலிட்டிக்கு வராதிங்க. அப்போது எது கொடுக்கும் இந்த இடத்துல? யாராவது கொண்டு வந்து இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கூரையை பீட்டுக்கணும். நீங்கள் இறை மீது நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமாக அது முழு நம்பிக்கையாக ஒரு துளியளவும் இம்மியளவும் சந்தேகம் இல்லாமல் என்னை வழிநடத்தும் இறைவன் எனக்கான பிரச்சனைகளை, சவால்களை, அந்த பிரச்சனைகளை கூட வந்து சவால்கள்னு சொல்கிறோம். இட்ஸ் அ சேலஞ்ச். அக்செப்ட் தி சேலஞ்ச், மீட் தி சேலஞ்ச், ஃபேஸ் இட் அண்ட் மூவ் ஆன். அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. அதை வந்துட்டு நேரடியாக சந்தியுங்கள். அதே மாதிரி அடுத்தது இந்த பிரச்சனை உடனடியாக தீர்வு. இப்போது கடன் பிரச்சனையை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ கடன் பிரச்சனையில் வந்துட்டு உடனடியாக அதுக்கு தீர்வு இருக்குமா அப்படின்னா இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சவாலை எப்படி எதிர்கொள்ளணும்? அவங்கள மீட் பண்ணி இந்த நம்பிக்கையெல்லாம் வர வச்சு ஆக்ஷன் ஸ்டெப்ஸாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களெல்லாம் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசணும். ஆமாம், கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனைகள் வரும், ஆனால் என் நிலை இதுதான், நிச்சயமாக இதை வந்துட்டு நான் கொஞ்ச காலத்தில் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசலாம். இல்லை அந்த பேசுகிறதுலேயும் வந்துட்டு பிரச்சனை வரும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன்னா அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி. பணத்தை கொஞ்சோண்டு கொடுத்துட்டு பயங்கர ப்ரெஷர் கொடுக்குறவங்க. அப்போ இதற்கான தீர்வு என்னன்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கிட்டேயே நம்ம வந்து கேட்டு அவர்கள் மனம் தனியும் வரை நாம் வாழ்க வளமுடன் சொல்லி அவர்களை தியானத்தினுடைய வாழ்த்து பகுதியில் வைத்துக்கொண்டு, மனவளக்கலைக்கு இது நான் என்ன சொல்கிறேன்றது புரியும் மனவளக்கலை மாணவர்களுக்கு. அப்போது அந்த வாழ்த்து பகுதியில் வைத்து அப்போ தான் வந்துட்டு விஷுவலைசேஷன். என்ன விஷுவலைசேஷன்? அந்த கடனை தீர்த்து நாம் மகிழ்ச்சியாக நடமாடுவது போல, நடை போடுவது போல நம்ம வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணணும். இப்போ மனம் சாந்தமாக இருக்கும் போது, அமைதியாக இதை நிச்சயமாக தீர்த்து வைக்க இறைவன் என்னை வழிநடத்துகிறாங்கிற நம்பிக்கை இருக்கும் போது மனதில் வந்துட்டு ஒரு உணர்வு பொங்கி எழும். அந்த பொங்கி எழும் உணர்வோடு நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணும்போது, எஸ்பெஷலி ஆல்ஃபா மெடிடேஷன்லாம் பண்ணும்போது நமக்கு இதற்கான தீர்வு. அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் ஆல்ஃபா மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம ஆல்ஃபா ஸ்டேஜில் போய் நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல பல வழிகள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு தெளிவாகி கிடைக்கும். அந்த மாதிரி அந்த தெளிவில் நம்ம அந்த ஒவ்வொரு வேலையும் ஆக்ஷனாக, ஸ்டெப்ஸாக. ஏன்னா நம்ம மனசு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளில் எஸ்பெஷலி நம்ம மனசு என்ன சொல்லும், இல்லை சீக்கிரமாக ஏதாவது ஒரு வேலை சீக்கிரமாக. ஆனால்
நிலையாக தெளிவாக நின்று இதை முடிப்பதற்கு நமக்கு சித்தம் இருக்கிறது, நமக்கு இன்டென்ஷன் இருக்குது. அந்த இன்டென்ஷனை நம்ம வந்துட்டு அது பிரபஞ்சமாகட்டும், இல்லை சுற்றி இருக்கிறவங்களாகட்டும், இல்லை சம்மந்தப்பட்டவங்களாகட்டும், கடன்னா கடன்காரங்க, உறவுனா உறவு, அந்த பர்டிகுலர் பிணக்குள்ள உறவுகள், இந்த மாதிரி அவங்கக்கிட்ட அதை அந்த இன்டென்ஷனை வெளிப்படுத்துவதன் மூலமாக ஓகே இது பிரபஞ்சத்தில் ஒன்ஸ் நீங்கள் அந்த இன்டென்ஷனை நீங்கள் வந்து வைப்ஸை நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கனாலே அதற்கான ரிசீவிங் எண்டில் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் இருப்பு விதியின் சாராம்சம். ஸோ மனதில் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது, இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு மேலோட்டமாக ஒரு சூப்பர்ஃபிஷியலாக வந்து திங்க் பண்ணி இதுவும் கடந்து போகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் இருந்தால் எதுவுமே நடக்காது. ஆனால் இதுவும் கடந்து போகும் என்ற சிந்தனையோடு இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடினமான சூழ்நிலையில் எல்லாமே வந்துட்டு ரொம்ப எளிமையாக வந்துட்டு உங்களுக்கு, அதாவது மலை போல் வந்ததெல்லாம் பனி போல் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மலை போல் எத்தனை விஷயங்கள் வந்தாலும் அதெல்லாம் பனி போல் விலகி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி வந்துகிட்டே இருந்துருவீங்க. இது பாசிட்டிவிட்டியை வந்துட்டு இப்படி தான் கொண்டு போகணும். ஸோ சென்ற வீடியோனுடைய தொடர்ச்சி மாதிரி கூட இதை வச்சுக்கோங்க. அதிலிருந்து கேட்ட கேள்விக்கான பதில், மேலும் இதில் வந்து டவுட்ஸ் இருந்தது, இல்லை உங்கள் பர்டிகுலர் சூழ்நிலையை சொல்லி கூட வந்து நீங்கள் வந்து கேள்விகள் கேட்கலாம். கமெண்ட்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ என்ன தொடர்பு கொண்டு கேள்விகள் கேட்கலாம். நிச்சயமாக அதற்கான பதில் ஒன்று வீடியோவோ இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலேயோ பதில் நான் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.